ஹாய், இன்றைக்கி ரஞ்சனி வீட்டில் என்ன சமையல்னா சிறுகீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சிறுகீரையை முதல்ல சின்ன சின்னமாக ஆஞ்சு நல்லா மண் இல்லாமல் அலசி வச்சுக்கோங்க. தேவையான பொருள் என்னென்னா சின்ன வெங்காயம் ஒரு 20, 6 பூண்டு, 2 தக்காளி, பச்சை மிளகா 4, 2 கீரி வச்சுருக்கேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இந்த கூட்டுக்கு தேவையான பருப்பெல்லாம் பாசிப்பருப்பு 2 ஸ்பூனு, துவரம்பருப்பு 3 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு. இதை 3ஐயும் குக்கரில் போட்டு நல்லா அலசிட்டு ஒரு அரை கப்பு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாமே போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கீரையை நல்லா சின்ன சின்னமாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் இறங்கினோடனே நல்லா ஒரு கரண்டி வச்சு பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. கடைஞ்சி இதை கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதித்ததுக்கப்புறம் கீரையை போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்தோடனே 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு ஒரு கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிறதுக்குள்ளேயும் தாளிப்பு பார்த்துட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிய விடணும். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஜீரகம் 1 ஸ்பூனு, 4 பல் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு வரமிளகா போட்டு நல்லா வதக்குங்க. பெருங்காயம் இருந்தால் பெருங்காயம் போட்டுக்கோங்க. என்கிட்ட பெருங்காயம் முடிஞ்சிருச்சு. இதை போட்டு நல்லா பொரிஞ்சோடனே கொதிக்கிற கூட்டில் எடுத்து போட வேண்டியதுதான். போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு அவ்வளோதான், சிறுகீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான சாதத்தில் இந்த கீரை கூட்டு போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் காரம் ரொம்பலாம் இல்லை, மிளகாத்தூளெல்லாம் எதுவுமே போடலை, பச்சை மிளகா காரம் மட்டும்தான். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய்.